வேலைக்காரர். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு. வேலைக்காரரின் கடமைகளை பற்றி பவுல் இங்கு எழுதுகிறார். அவர்கள் அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். அடிமைத்தன நுகம் என்பது வேலை செய்கிற நுகத்தை குறிப்பிடுகிறது. வேலைக்காரர்கள் வேலை செய்கிற நுகத்திற்கு உட்பட்டிருக்கிறார்களே அல்லாமல் சும்மா இருக்கிற நுகத்திற்கு உட்படவில்லை. வேலைக்காரர் தங்கள் எஜமான்களை கனம் பண்ண வேண்டும். தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணி அவர்களை கனப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையையும் கொடுக்க வேண்டும். வேலைக்காரர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ விசுவாசிகளாய் இருக்கும்போது அவர்களிடத்தில் நற்குணங்கள் வெளிப்பட வேண்டும். விசுவாசிகளாகிய வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்களுடைய கீழ்ப்படியாமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்கும். கீழ்ப்படியாத வேலைக்காரர்கள் நிமித்தமாய் கிறிஸ்தவ உபதேசத்திற்கு அவப்பெயர் உண்டாகும். விசுவாசிகள் நற்குணம் இல்லாதவர்களாக ஜீவிக்கும் போது தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்தால் அவர்களுடைய நாமம் தூஷிக்கப்படுவதோடு அவர்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவின் உபதேசமும் தூஷிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே நல் நடத்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். சில சமயங்களில் எஜமான்களும் வேலைக்காரரும் கிறிஸ்துவ விசுவாசிகளாய் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசியாய் இருக்கிற வேலைக்காரர்கள் விசுவாசிகளாகிய எஜமான்களை அசட்டை பண்ணக்கூடாது. தங்கள் எஜமான்களுக்கு வேலைக்காரர்கள் அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். வேலைக்காரரின் கீழ்ப்படிதலும் அவர்களுடைய அதிகமான ஊழியமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். விசுவாசிகளாகிய எஜமான்களும் விசுவாசிகளாகிய வேலைக்காரரும் சகோதரராய் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். எஜமான்களும் வேலைக்காரரும் தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் பங்காளிகளாய் இருக்கிறார்கள். வேலைக்காரர் இதையெல்லாம் நினைத்து பார்த்து தங்கள் எஜமான்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவ வேலைக்காரர்கள் தங்களுடைய எஜமான்களை மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டும். எஜமான்களை நிந்திப்பதினால் இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் தூஷிக்கப்படும். அதற்கு விசுவாசிகளாக இருக்கும் வேலைக்காரர் இடம் தரக்கூடாது. கிறிஸ்தவ எஜமான்களும் தங்களுடைய வேலைக்காரரை கிறிஸ்துவுக்குள் தங்களுடைய சகோதரராக பாவித்து நடத்த வேண்டும். பவுல் அடிமைத்தனத்தை பற்றி கூறியிருப்பதினால் கிறிஸ்தவ மார்க்கம் அடிமைத்தனத்தை அங்கீகரிக்கிறது என்று பொருள்படாது. எஜமான்களுக்கும் வேலைக்காரருக்கும் இடையே இருக்க வேண்டிய நல்ல உறவையே பவுல் இங்கு எடுத்துக் கூறுகிறார்.